ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் யாசேன கிருதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி. ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஓகே, இப்போ கார்த்திகேயன் இந்த குரூப்பை அப்படியே ஒரு ரவுண்டாக ஃபோட்டோ எடுப்பார். பேஜ் நம்பர் 230. பாஷ்யம் கீழேருந்து 3வது பேராகிராஃப். ஏவம் இகாபி அகர்மணி அகம் கரோமீதி கர்மதர்ஷனம் கர்மணி ச அகர்மதர்ஷனம் விபரீததர்ஷனம் ஏன தன்னிராகரணார்த்தம் உச்யதே கர்மணி கர்மய பஷ்யதீதி ததி ஏதத் உக்த பிரதிவச்சனம் அபி அசக்ருத் அத்யந்த விபரீத தர்ஷன பாவிததயா மோமுஹ்யமானோ லோகஹாம் ஸ்ருதம் அபி அசக்ருத் தத்துவம் விஸ்மிருத்ய மித்யா பிரசங்கம் அவதாரிய சோதயதீதி புனః உத்தரம் ஆக பகவான் துர்விஜ்ஞேயத்வம் ச ஆலஸ்ய வஸ்துனஹ. ஓகே, ஸோ இங்கே சங்கரர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஸ்லோகத்தை 4:18 4வது அத்தியாயம் 18வதுல மனிதன் என்பவன் தவறாக புரிந்து கொண்டு விட்டான்.
வாழ்க்கையில் தவறு அந்த தவறை பகவான் திருத்துறார். நீ காலையிலேருந்து நானுன்னு சொல்லாத நாளே கிடையாது. இந்த நானுக்கு என்ன பொருள்? அகம் அப்படின்னா என்ன பொருள்? அதுக்கு ஆத்மா, அகர்த்தா அபோக்தா, ஆத்மா அகம், இது தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். ஆனால் நம்ம உபயோகப்படுத்துகிற நான் அது கர்த்திருவம் போக்திருத்துவம் அகங்கார அகம் அப்படி சொல்கிறோம். இதுதான் பெரிய மிஸ்டேக். புரியுதா? நான் காலையிலேருந்து வாழ்க்கை முழுக்க மரண பரியந்தம் நான் என்ன பண்ணுறேன்னா தப்பாக இது பண்ணிட்டுருக்கேன். அதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதை சரி பண்ணி ஆகணும். அதுக்காக இவர் வரிஞ்சு கட்டிட்டு சொல்கிறாரு. அதில் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணுறார். கர்மணி அகர்மணி அகர்மணய பஷ்யத், அகர்மணி கர்மணிய பஷ்யத். இப்படி பார்த்துட்டான்னா சக மனுஷேஷு புத்திமான், அவன்தான் ஞானி, மனிதர்களில் ஞானியாக இருக்கிறான். ரிசல்ட் என்ன? கிருஷ்ண கர்மக்கிருத்து. அவன் எல்லா விஷயத்தையும் பூர்ணமாக திருப்தி அடைந்தவனாக இருக்கிறான். அவனுக்கு இனி எந்த ஒர்க்கும் கிடையவே கிடையாது. அதாவது சொதர்மம் கிடையாது. பல சொதர்மம்லாம் இருக்குல்ல நமக்கு, அந்த சொதர்மம்லாம் போயிடும். யாருக்கு? ஞானிக்கு. அஜ்ஞானிக்கு எல்லா சுதந்திரமும் கிடையாது. எல்லா அஜ்ஞானிக்கு ஸ்வதர்மத்தில் முடிவே கிடையாது. ஞானிக்கு ஸ்வதர்மமே இல்லை. இது ஒரு உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். சரி, அப்போ இந்த விஷயத்துக்குள்ளற நம்ம இந்த ஏவம்னா நான் சங்கராச்சாரியார் சொன்ன மாதிரி படகு, போட்டு, இல்லை நம்ம ஊரில் பஸ்ஸு. ஓகே, அதுவும் பக்கத்தில் இருந்த மரத்தெல்லாம் முன்னாடி யாவது இருந்தது, இப்போது வெட்டி போட்டான். ஓகே, எங்கே பார்த்தாலும் மோன்னு இருக்கு. அதுவும் அந்த ஹைவேஸில் போனால் மரத்தை பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது. புரியுதா? பெரிய பெரிய மரங்கள் பக்கத்தில் நடணும். புரியுதா? அதே மாதிரி இங்கே நீங்கள் விருட்சம் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். புரியுதா? விருட்சம். இப்போ இந்த விருட்சம் என்னென்னா ஏண்டா மரம் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னா நகராத இருக்கிறதுக்கு பேர் சொல்கிறது. ஓகே, அப்போது போட்டு வேகமாக போகுது, ஆனால் மரங்கள் வேகமாக போகிற மாதிரி இருக்கிறது. இவன் உக்காந்துட்டு இருப்பது. இப்போ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நான் உக்காந்துருக்க மாதிரி இருக்கும், என் ட்ரெயின் நகராத மாதிரி இருக்கும். ஆனால் பக்கத்தில் நின்றுட்டுருக்க ட்ரெயின் வேகமாக போகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் தாண்டின பிறகு தான் அறிவே வரும். ஓ, நம்ம தான் போகிறோம் அப்படின்றது தெரியும். புரியுதா? இப்போ நம்மளுடைய ஐடியா, நம்மளுடைய இமேஜினேஷன், நம்ம நினச்சிக்கிறது, நம்ம பேசுகிறது, அங்கேருந்து ரிஷிகேஷ்லேருந்து வந்தோடனே சென்னை விட்டது, சென்னை விட்டது. சென்னை வரவில்லடா, சென்னை அங்கேயே இருக்கு, நீ தான் வந்துட்ட. நீங்கள் பேசுகிற மற்றவங்க பேசுகிறதில்ல, அவங்கவுங்க பேசுகிறத அவங்களும் கவனித்தால ஏகப்பட்ட மிஸ்டேக்கு பேச்சிலேயே. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் என்ற சொல்லில் தப்பு பண்ணிட்டான். நான் என்ற சொல்கிறத அனாத்மாவோட பாடி மைண்டு சென்சஸை அதை நான் சொல்லி கிளைம் பண்ணுறோம். ஆனால் நீ எப்பெல்லாம் அகம் அகம் அப்படி சொன்னால் அதனுடைய பொருள் ஆத்மா. இது மைக் 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 1000 முறை சொன்னாலும் இது புக் ஆகாது. மைக் மைக்கு தான். சப்போஸ் இதை நான் புக்குன்னு சொன்னேன்னா தவறு. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், மைக்கு கிடையாது, அது ரொம்ப தப்பாக பேசுகிற நீ அப்படிதான் சொல்லுவோம். ஸ்கூலில் டீச்சர் சொல்லிக் கொடுப்பா, தப்பாக பேசுகிறத நான் சொல்லிக் கொடுக்குறதே சொல்லு அப்படின்னு. வீட்டில் அம்மா பையனை அதே மாதிரி சொல்லுவாங்க, நான் சொல்கிறதா சொல்லணும், நீ எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம எல்லாருமே பண்ணக்கூடாது. சுமத்தி உனக்கு ரைட்டில் வா கொஞ்சம், குப்பை உனக்கு லெஃப்டில் போ, அப்படி. ஓகே, அதே இடத்துல தான் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன சைடில் நகர்ந்துடணும் அப்படியே. ஏன்னா நீ நீ நல்ல பிள்ளை தான், ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் போய்டும். அது ஒரு டவுட்டு டீச்சருக்கு இருக்கும்.
அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, பஷ்யன், சிறுன்வன், கச்சன், பிரலபன், இவன் பேசினாலும், இவன் கேட்டாலும், இவன் நடந்தாலும், புரியுதா, உண்மின், உண்மிஷன், இப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்தாலும் இமைத்தாலும் இவன் நைவ கிஞ்சித் கரோமீதி, நான் ஒன்றும் பண்ணுவதில்லை. யார் கீதையில் சொல்கிறார், 5வது அத்தியாயத்தில் வரணும். இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு, சென்சஸ் சென்சஸ் பண்ணுறது ஒழிய நான் ஒன்றும் பண்ணுறதில்ல. புரியுறதெல்லாம் குணா குணேஷு வர்த்தந்தே, குணங்கள் வேலை பண்ணுறது போய் நான் ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்போது நான் பண்ணேன்னு சொன்ன அர்த்தம் அகமிதி மன்யத்தே, அவன் என்ன சொல்லலாம், விமூடாத்மா, தெளிவாக இருக்கு. அப்போ நீ எப்போல்லாம் இப்போ இனிமேல் ஆனால் இதுக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக பேசக்கூடாது. போய் இது வந்தது அது வந்தது அது இது அது அடித்தது அப்படிலாம் சொல்லக்கூடாது, அபிஸ்துவாக சொல்லக்கூடாது. நார்மலாக எல்லாரும் மாதிரி பேசணும். ஆனால் நீ பொருள் புரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி பேசுகிற அப்படின்னு. அந்த என்ன பொருள்ன்றது இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு அவள் அம்மா சொல்லி கொடுத்தாரு, பாரு நீ உனக்கு பாத்ரூம் வந்ததுன்னா விசில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லு, சங்கேத பாஷை. அவன் அவன் அம்மா எங்கேயோ கிளம்பி போயிட்டா, பக்கத்தில் இன்னொரு மாமி உட்காந்துருந்தா. ஓனாதான் அம்மா என்ன சொல்லுமா, என்ன சொல்லு, விசில் அடிக்கணும், அடிய. அதனால் அவங்க சொல்கிற பாஷை என்னன்றது அவனுக்கு தானே புரியும், புரியுதா. அப்போது எந்த பாஷையில் பேசுகிறோம், என்ன பாஷையில் பேசுகிறோம், உனக்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிற பாஷையில் பேசுகிறாருன்றதை புரியணும்ப்பா. ஓகே. அப்போ இந்த போட்டு வேகமாக போகிறத வழிய விருட்சம் அது அகர்மம். அப்படின்னா அப்போது இந்த போட்டில் போகிற மனுஷன் என்ன நினைக்கிறேன்னா, டேய் அவன் பக்கத்தில் பையனுக்கு சொல்லுவான், நம்ம தாண்டா வேகமாக போகிறோம், அந்த விருட்சம்லாம் அப்படியே தான் இருக்கிறது, அது அகர்மணி, நம்ம தான் கர்மம் பண்ணுறோம், புரியுறதா, அப்படி சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த உடம்பு மனசு இந்திரியங்கள் பண்ணுறத நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. விருட்சம் அப்படி சொல்லாது. அந்த மாதிரி நைவ கிஞ்சித் கரோமீதி, ஃப்ரீ ஃப்ரம் கர்மா, இவர் தான் ஃப்ரீ ஃப்ரம் கர்மா. அகம் ஆத்மா சொல்லிட்டான்னு அர்த்தம், ஃப்ரீ ஃப்ரம் கர்மா. அப்போ தான் அவன் கிருஷ்ண கர்ம கருத்து. இவன் என்ன ஸ்தூலமாக நினச்சிட்டு, ஓ இனிமேல் வேலை செய்ய வேண்டாம், வேதாந்தம் புரிஞ்சுத்துனா வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். வேதாந்தம் புரிஞ்ச பிறகு தான் நல்லா வேலை பண்ணணும். அப்படிதான் முன்னாடி தப்பாக பண்ணியிருப்பண்ணி, அதெல்லாம் சரியாக பண்ணணும், புரியுதா, புரிஞ்சுண்டு பண்ணணும். சரி, அப்போ அகம் சாட்சி, நான் கர்த்தா கிடையாது, காரயத்தாவும் கிடையாது. கர்மணி அகர்மணி பஷ்யதி, அகர்மணி அகம் கரோமி இதி, அகம் சாட்சி, அகம் சாட்சி அப்படி தரணும். கர்த்தத்துவம் கிடையாது, ஐஎம் த சாட்சி. இந்த கர்மலாம் நடக்கிறது இல்லையா, அதுக்கு நான் சாட்சியாக இருக்கேன், அவ்வளோதான். அப்போது அகர்மணி அகம் கரோமி இதி கர்ம தர்ஷனம். அகர்மணி கர்ம தர்ஷனம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணின்னு இருக்கிற அந்த வேலைகள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அகர்மம் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த கர்த்தத்துவத்தோடு கர்மத்தை செய்கிறானே அது தவறு, புரியுதா. அடுத்தது என்னென்னா கர்மணி அகர்ம தர்ஷனம், செயலில் செயலின்மை பண்ணுறது. சில சமயம் என்ன இருப்பான்னா, இவன் பேசாமல் இருப்பான், கம்முன்னு இருப்பான், புரியுதா. அதுவும் இந்த மாதிரி மழை காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படியே அடங்கி ஒடுங்கி இருப்பாங்க, அதுவும் குளிருக்கு நல்லா இருப்பாங்க. என்ன பண்ணுறேன், நான் சும்மா தான் இருக்கேன் நான். இன்றைக்கி எதுவும் ஷாப்பிங்லாம் இல்லையா, எங்கே ஷாப்பிங் போகிறது, எல்லாம் ஒரே மழையாக இருக்குது, சும்மா தான் இருக்குது. இதெல்லாம் டைலாக் வீட்டில், புரியுதா, ஒன்றுக்கு ஒன்று டைலாக் அம்பிட்டு போய், புரியுதா. இது சும்மா இருக்கிறது. இப்போ கொஞ்சம் நேரம் மழை நின்னதும் நேரம் ஷாப்பிங் தான், புரியுதா, அந்த மாதிரி. அப்போது அவன் என்ன பண்ணுறான் ஞானி, இவனுடைய அகர்மத்தில் கர்மத்தை பார்க்குறான்.
இப்போ தான் அது பேசாமல் இருக்கு, விட்டா அது இதுவாகிடும். புரியுதா? அங்கிள் வந்திருக்கார், அங்கிள் வந்திருக்கார், ஸ்லோகம் சொல்லு ஒன்றுமே சொல்லாது அது. இப்போ மதியானம் நடக்க போகிறது பாரு, சொல்ல தனியாக வேணால் சொல்லலாம். எல்லோரும் முன்னாடி வந்துன்னா அப்போ தான் நம்ம மானத்தெல்லாம் காப்பாற்ற கப்பல் ஏற்றிடும். அப்போ அந்த குழந்தையோட குவைட்டாக வெளியிலேருந்து பார்க்குறோம், இன்னும் குவைட்டாக இருக்குது, இன்னும் குவைட்டாக இருக்கிறது அது. அவன் அம்மாவுக்கு தான் தெரியும் குவைட்னஸ்லாம், புரியுதா? அதனுடைய குவைட்டு. அதனால் இந்த குழந்தை வந்த புதுசில் வந்து அப்படியே தூக்கி மடியிலெல்லாம் வச்சுப்பா. அப்புறம் கொஞ்சம் போதா எனக்கு வலிக்காதே எனக்கு இதெல்லாம் நீ பார்க்கறதில்ல, புரியுதா? நான் பார்ப்பேன் நான், புரியுதா? பெற்றால் தான் பிள்ளையா? அதனால் கர்மணி என்பது அகங்கார நிவர்த்தி ரூப கர்மணி, அதில் அகர்ம தர்சனம் ரெண்டுமே. இங்கே சங்கரார் சொல்கிறாரு விபரீத தர்சனம். நீ பார்க்கறது விபரீத தர்சனம், தவறானது. அதை சமயக் தர்சனம் மாத்திரம் இன்றைக்கி புரிஞ்சுத்துன்னு வச்சுக்கோ, கிளாஸை எப்படியாவது புரிஞ்சுத்துன்னு வச்சுக்கிய, அவளை தான் ஆனந்தமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே. இனிமேல் நான் என்னாச்சு சொல்கிறீங்க, ஒரே கஷ்டத்தில் இருக்கேன் நான் அப்படிலாம் சொல்கிறேன்ல, அதெல்லாம் போயிடும். ஓகே, ஏன் நீ கஷ்டப்படுற? விபரீத தர்சனம். சௌமியார உனக்கு ரைட்டில் வா. விபரீத தர்சனம் இப்போ புரியுதா? இப்போ விபரீத தர்சனத்தை இந்த 4:18 என்ன சொல்ல வருது? 4:18 என்ன சொல்ல வருதுன்னா, விபரீத தர்சனத்தை சமயக் தர்சனமாக. அவளை தான்ப்பா, வேற ஒன்றும் கிடையாது. இது இந்த ராங் பர்செப்ஷனை, இந்த தவறைத்தான் வேதாந்தம் டீச்சிங் பண்ணி உபதேசம் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறது. ஓகே, எவ்வளோ நாள் சாமி பண்ண? அந்த நாய் வாழை நிமித்துற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா உங்களால் பண்ணவே முடியாதா? ஸ்கூல் பசங்களுக்கு சொல்கிறது, குனிஞ்சு உக்காந்துன்னா ஸ்கேல் வச்சு பின்னாடி இது வச்சு மூங்கில் பற்ற வச்சு கட்டி விட்ருவேன் நான் அப்படின்னு. அதுதான் இந்த மாதிரி ஆளெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, சில சமயம் அடிபட்டு இதுவாக இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் இப்படி குச்சி ஓடின்னு இருக்குல்ல, இப்படி நீட்டி ஒரு இது பெத்த பறிச்சு கட்டி விட்ருவான். இப்படியே போகணும், அந்த கையை மடக்கக்கூடாது, டாக்டர் சொல்லிவிடுவார். அது கொடுமை, அது நமக்கு மடக்கணும் போல் இருக்கணும். அங்கே வந்து சொரியிற மாதிரி இருக்கும், அங்கே இன்னும் அப்போ தான் என்னென்னவோ நடக்கும். இப்போ சும்மா கை இப்படி இருக்குல்ல, அப்போ ஒன்றுமே தெரியாது, அந்த கை இருக்கிறதே தெரியாது நமக்கு. என்ன காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கை இருக்கிறது தெரியுது என்ன? தெரியவே இல்லை. ஏதாவது ஒன்று ஆனால் தான் கை ஒன்று இருக்குது, அது ரிப்பேர் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். புரியுறதா? இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறது. நீ வந்து தவறாக புரிஞ்சுன்னு இருக்க. அது வந்து இருக்குது தன் நிராகரணார்த்தம் உச்சதே தது விபரீத தர்சனம். சிருஷ்டியில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ளதுனால, ஸ்டூடெண்ட்டுக்கு மிஸ்டேக்கு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஓகே, அதனால் சங்கர பாஷ்யம் வந்து நாம் ஏன் வந்து இப்போ நம்ம வந்து பிரகரண கிரந்தம் படித்தோம், அதுக்கு முன்னாடி யோகா படித்தோம், அதெல்லாம் தெளிவாக இல்லையா இருக்க? எல்லா இடத்துலையும் தெளிவாக தான் இருக்கிறது. இப்போ நல்லா முன்னை விட இப்போ கிளாரிட்டியாக இருக்குது, முன்னை விட கிளாரிட்டியாக இருக்குது தான் சொல்கிறோம். நம்ம திருப்பி வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போய்டுது. அதனால் இப்போ வந்து சங்கர பாஷ்யத்தை நம்ம துவக்கியிருக்கோம், மீண்டும் சங்கர பாஷ்யத்தை துவக்கியிருக்கோம். அப்படியே விட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மிஸ்டேக் இருக்குல்ல, அந்த மிஸ்டேக்கு இப்போ தான் புரிகிற மாதிரி இருக்குது. இந்த 15-20 வருஷமாக பார்த்தா மிஸ்டேக் இருக்கு இல்லையா, அந்த மிஸ்டேக் மிஸ்டேக்காக தான் இருக்கும் போல் இருக்குது. இப்போ கூட கிளாஸெல்லாம் கேட்குறோம்ல, மிஸ்டேக்காக தான் இருக்கும் போல் இருக்குது. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல நம்ம பண்ணுறது மிஸ்டேக் அப்படின்றது வரல. புரியுதா? மிஸ்டேக்காக இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா இப்படி கிருஷ்ணரும் சங்கரும் சுவாமிஜியும் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே, மிஸ்டேக்காக இருக்குமோ
அப்படின்னு சில பேருக்கு தோணும். புரியுதா? தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பலருக்கு மிஸ்டேக்குன்னு தோணி இருக்கும். அப்படி அதான் சொல்கிறேன். ஓகே, சரி. அப்போ இந்த ஸ்லோகம் கர்மணி அகர்மய பஷ்யே, இந்த ஸ்லோகம் கிருஷ்ணர் கூறுகிறார் இத்தியாதி. அப்போ கன்க்ளூஷன் என்னன்னா, ஆரம்ப காலத்தில் நமக்கு புனர்ஜென்மம் உண்டு, மறுபிறவி உண்டு. அதுதான் சனாதன தர்மத்தினுடைய வெரி ஸ்பெஷல். அப்படி தான் சொல்லுவோம் நம்ம. இந்த ஞானிக்கு புனர்ஜென்மம் கிடையாது. ஏன் புனர்ஜென்மம் கிடையாது? ஜன்மமே கிடையாது. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித். புரியுதா? நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. இப்படி போய் சொல்ல நீ அந்த தாலுகா ஆஃபீஸில் போய் உனக்கு ஏற்கனவே பத்திரம் கொடுக்க மாட்டான், ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுடுவான். புரியுதா? எரர் அப்படி சொல்லிட்டு போயிடுவான். சும்மா ஒரு சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில். அவன் பண்ணலாமா ஒழிய, நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் ஏதாவது பண்ணிட்டோம்னா ஒரு 10 நாளில் இழுத்து அடிப்பான். புரியுறதா? அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, ஞானி அகர்த்தா அபோக்தா அகம் சாட்சி சைத்தன்யம் அப்படின்றது ஒன்று தான். தர்ஃபோர் இது நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா, சாட்சி சைத்தன்யம் சொல்லிட்டேன்னா மித்யா சரீரம் ஞானிக்கு கிடையாது. அதனால் பிராரப்த கர்மத்தில் அவன் பாதிக்கப்பட மாட்டான். ஏன்? பிராரப்தமே அவனுக்கு கிடையாது. ஆனால் எனக்கு எப்படி இருக்கிறது? எல்லாம் பிராப்தம் தொலைச்சிருக்கு பாரு. எல்லாம் பிராப்தம். அது பிராரப்தம் கூட சொல்ல மாட்டான், பிராப்தம். ஏன்னா இவன் அக்ஞானி. இவனுக்கு உடம்பு மனசு செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கிறது. இந்த உடம்பு மனசு இந்திரியங்கள் பண்ணுறது தான் கர்மா, ஆகாமி கர்மா. புரியுதா? அந்த ஆகாமி கர்மா சேர்ந்து தான் சஞ்சித கர்மா ஆகிறது. சஞ்சித கர்மாலேருந்து பிராரப்த கர்மா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சரீரம் இருக்குது. இதெல்லாம் நம்ம விஸ்தாரமாக முடிச்சிருக்கோம். அதுவும் 2 இது ஃபுல்லாக சொல்லிருக்கார். அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மசூத்திரத்தில் இதில் தான் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா சொல்கிறாருல்ல. அந்த புனர்ஜென்மத்தில் அந்த உத்கிராந்தி கதி ஆகதி இருக்குல்ல, அதில் தான் இன்ட்ரெஸ்டாக கேட்டான். நான் அப்படியே பார்த்தேன். அந்த அந்த பிரம்மன் சொல்லும் ஒரு அப்படியே இருப்பான். ஓகே, யாரோ அது இது ஞானிகளுக்கு சொல்கிறாங்க போல இருக்கு. நம்ம சப்ஜெக்ட் நம்ம லெவலுக்கு பேசுவாங்க. நமக்கு பிராரப்தம் இருக்கிறது, நமக்கு கஷ்டம் இருக்கிறது, நமக்கு பிரச்சனை இருக்கிறது. அதை நம்ம அவஸ்தை பண்ணோம். கன்ஃபார்ம்டிவன் மிஸ்டேக்கில் கல்லை கட்டின்ட்டு கடலில் குதிக்கிறது. கல்லை கட்டின்ட்டு கடலில் குதிக்கிறது. எவனாவது எவனாவது தப்பிச்சு விட்டலாம். அந்த குருநாதர் தப்பிச்சு விடுவார் இப்படி. ஓகே, எத்தனை பண்ணாலும் குருநாதர் லிஃப்ட் பண்ணி விடுவார். நீ எவ்வளோ தப்பு பண்ணினாலும் லிஃப்ட் பண்ணி. 2017 ஒரு பெரிய மகா யஜ்ஞம் நடந்தது. இந்த சன்னியாசம் எடுத்து 12 வருஷம் இங்கே கொண்டாடினோம் சாஸ்திரத்தில். அப்புறம் சலோ அயோத்தியா போனோம். எல்லாமே கிராண்டாக பண்ணிட்டோம். புரியுதா? 5 நாளில் இந்த கோயில் கட்டினோம், இந்த மாத்ரு பூதேஸ்வரர். எல்லாம் கிராண்டாக பண்ணிவிட்டு அதில் ஒரு 17 ஜனவரியில் என்ன பண்ணிட்டோம், அவன் செத்து போகிற மாதிரி கிளாஸ் எடுத்தோம். நர்மதா பரிக்கிரமா ராத்திரி 3 மணிக்கு, ராத்திரி 12 மணிக்கு, டீ கடையில் குளிர் மைனஸில் இருக்குது. அப்போ கூட அவனை சாகடிக்கிற மாதிரி எல்லாம் கிளாஸ் எடுத்தோம். அப்போல்லாம் சேஃப்டியாக இருந்தது. எப்போல்லாம் வகுப்பு இருந்ததோ சேஃப்டியாக இருந்தது. வகுப்பு இல்லாமல் ஒரு யாத்திரை கூட்டிகிட்டு போனது சலோ அயோத்தியா. அது என்ன ஆயிடுச்சுன்னா, குருவே காலி பண்ணிட்டான். அவர் காணாமல் போயிட்டார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு குரு காணாமல் போயிட்டார். இப்போ என் கிளாஸ் என்ன போங்கடா நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. புரியுதா? எல்லாம் இது சில சிஷ்யரெல்லாம் சேர்ந்து குருவுக்கு வேட்டு வச்சுட்டான். அதுவும் காசி மாநகரில். புரியுறதா? ஆமாம், அது நிறைய பேருக்கு நம்ம அதை ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிட்டோம் நம்ம. அப்புறம் குருவோட கம்பேஷன், ஈஸ்வரோட அனுகிரகம் எல்லாம் திருப்பி குரு திருப்பி சேர்த்துடுத்து.
ஏன்னா போனவர் அந்த பக்கம் பீகார் பக்கம் போயிட்டார். என்ன அப்போ வந்து லல்லு தான் ஆச்சு. இந்த பக்கம் வந்திருந்தா, இந்த பக்கம் கங்கா பக்கத்தில் வந்திருந்தா அது பிரச்சனை இல்லாமல் போயிருக்கான். ரிஷிகேஷ் பக்கம் போயிருந்தா அப்படி ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டுருக்கலாம். அங்கே போனால் அது வந்து நம்ம விதேசி குரூப்புன்னா இது நம்மளோட இது என்ன தர்ஷனம், நாஸ்திக தர்ஷனம் இது இந்த ஜைன மதம். ஓகே, இல்லை பெரிய பெரிய இது மகாவீரர் வச்சிருக்கிறது புரியுதா. நமக்கு சம்பந்தம், நம்மளை புதுசாக பார்க்குறான். இந்த ட்ரெஸ்ஸில் சேர்த்துக்கவே மாட்டான். என்னை சேர்த்துக்க அப்படின்னா சன்னியாசிலாம் இங்கே கிடையாது அப்படின்ட்டான். வேறு வழி இல்லாமல் திரும்பி ரிட்டர்ன் வர வேண்டியதாக போச்சு. புரியுதுல்ல. இந்த பக்கம் அது வந்து லக்கு. யாருக்கு லக்கு? சிஷ்யருக்கு லக்கு. திருப்பி வந்து நம்ம வந்து திருப்பி பெரிய யஜ்ஜம் பண்ணினோம் வச்சுங்களேன். அதுதான் இப்போ பண்ணின்னு இருக்கணும். அப்போ குரு என்ன பண்ணுறாருன்னா, சிஷ்யன் எவ்வளோ தவறு பண்ணாலும் அவனை அந்த தவறை திருத்தறதுக்காக லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கு. சளைக்கிறதே இல்லை. கிருஷ்ணரும் சளைக்கிறதே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறாரு. இப்போ பாஷ்யம் படிப்போம் நம்ம. பேஜ் நம்பர் 230. அவ்யக்தோயமய சிந்தியோயம் ந ஜாயதே மிரியதே வாம் இத்யாதினா ஆத்மனி கர்மாபாவ்ய ஸ்ருதி ஸ்மிருதி நியாய பிரசித்த உக்தோ வக்ஷயாமான ச. தஸ்மின் ஆத்மனி கர்மாபாவே அகர்மணி கர்ம விபரீத தர்சனம் அத்யந்த நிரூடம் யதஹ கிம் கர்ம கிம கர்மேதி கவயஹ அபி அத்ர மோகிதாஹ தேகாத்ய ஆஸ்ரயம் கர்ம ஆத்மனி அத்யாரோப்யஹ அகம் கர்த்தா மம ஏதத் கர்ம மயா அஸ்ய பலம் போக்தவ்யம் இது ச. ஸோ அப்போ தன் நிராகரணார்த்தம் உச்சதே, அதை நீக்கிறதுக்காக, விபரீத தர்ஷனத்தை நீக்கிறதுக்காக இவர் வந்து சொல்கிறாரு. இப்போ அகம் சாட்சி சைத்தன்யம் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி, இந்த ஞானம் ஏற்படுறதுக்கு குரு கிட்ட உன்னை முழுமையாக ஒப்படைக்கணும் அப்படின்னு நேற்றுக்கு கடைசி கிளாஸில் நாம் பார்த்தோம். அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஓகே, அப்போது ஞானம் என்பது வஸ்து தந்திரம். அதில் உன் சொந்த புத்தியில் இன்டர்பிரேட் பண்ணப்படாது. இது ஒரு வேதனையான விஷயம். நாம் இதுவரைக்கும் படித்த நம்மளுடைய அனுபவம் இதுக்கு நேர்மாறானது இந்த வேதாந்த சாஸ்திரம். அங்கே குருக்கிட்ட டோட்டலாக ஒப்படைக்கணும். ஓகே, செகண்ட் அப்போ அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா, அப்படி தப்பு பண்ணிட்டாருன்னா அவர் குரு கிடையாது. வேறு ஒரு குருவை பார்த்து, நல்ல குருவாக பார்த்து போகணும். புரியுதா? தயானந்த சுவாமிஜிக்கிட்ட ஒருத்தன் கேட்டான், சுவாமி எனக்கு ஒரு நல்ல குருவாக இருந்தால் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு. எல்லாம் வரும்பா வரும். இதெல்லாம் சிஷியர்களுடைய இது. சுவாமி பரமார்த்தானந்தா சுவாமி, பரமார்த்தம் அவர் என்ன சங்கராச்சாரியார் குரூப்பு, பரமார்த்தாஜி மகாபெரிவா கிட்ட ஒருத்தர் கேட்டா, நீங்கள் ஏன் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் ஜெகத்குருன்னு. நான் ஜெகத்குரு இல்லைப்பா, ஜெகத்தை குருவாக வச்சுருக்கிற குரு அப்படின்னாரு. இந்த சிஷியெல்லாம் அபத்தமாக எதாவது கேட்டால் குரு கோச்சிக்கவே மாட்டாங்க. அதனால் நீ தைரியமாக வந்து எக்கு தப்பாக இடக்க மடக்காக பேசினா கூட குருக்கிட்ட தான் பேசலாம். உனக்கு ஏதாவது வந்து தப்பு தப்பாக பேசணும் போல் உனக்கு ஒரு அரிச்சி இருக்குன்னு வச்சிய,
வீட்டில் பேசக்கூடாது. நேராக ஒரு வண்டி பிடிச்சிட்டு வந்து டாக்ஸி பிடிச்சாது வந்து, ஏன்னா அவர் அசங்கோகம் அயம் புருஷகா, அவருக்கு ஒன்றும் ஆகாது. புரியுதா? ஒன்று ரெஸ்ட் டயத்தில் வந்து தொந்தரவு. தது ஏத்தத்துனா விபரீத தர்சனம். அதாவது அகம் அகர்த்தா அபோக்தா ஆத்மான்னு இருக்கிறது இவனுக்கு புரியாம, இவனுக்கு ஆத்மாவுக்கு பிராரத்த சஞ்சீதம் உண்டோ? கிடையாது. புரியுதா? அதனால் இவனுக்கு வந்து ஞானியாக ஆகிட்டு பிராரத்தம் கிடையாது சொன்னால், ஆனால் பொது ஜனங்களை ஒத்துக்க மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறா இருப்பார், நம்மளை மாதிரியே கஷ்டப்படுறா இருப்பார். அவருக்கு என்ன பிராரத்தமோ நம்மளை வச்சுக்கிறதே அவருக்கு பிராரத்தம். இப்படி இப்படி நம்ம லெவலுக்கு கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து அந்த குருவோட பேசுறதுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் பழக்கம். உக்த பிரதிவச்சனம் அப்படி இது மூட ஜனங்கள் ஆத்மா மீது கர்மத்தை ஏற்றி வைத்து நான் எனது என்று சொல்லை தவறாக பயன்படுத்தி திண்டாடுகிறார்கள், அவஸ்தைப்படுகிறார்கள். தேர்ஃபோர் உக்த பிரதிவச்சனம் அப்பை. அதனால் சங்கர் தீர்க்கமாக இங்கே சொல்கிறார், அரே பையா சிஷ்யா, உனது எல்லா சந்தேகங்களையும் கீதா ஜெயந்தியில் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நான் திரும்ப திரும்ப உனக்கு சொல்லுவேன், உனக்கு புரியலன்னா கூட சொல்லுவேன். நீ வந்து நீ கன்ஃபியூஸ் பண்ணுற. யார்? பகவான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அர்ஜுனன். இதெல்லாம் எந்த குருவுக்கும் இப்படிலாம் நடக்கும். புரியுதா? அதனால் இந்த குரு சிஷ்ய பரம்பரையாக அப்படி தான். நீங்கள் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறீங்க, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிறதே இல்லை, நான் என்ன நினைக்கிறேன் இல்லை இப்படிலாம் இருக்கும். நம்ம வந்து அதெல்லாம் ஆர்கியூ பண்ண வேணும். நீ பண்ணுறதுக்கு நான் நீங்கள் ஆர்கியூ பண்ணிருக்கேன் பண்ண மாட்டேன் நான். நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வாதமே பண்ணுறதில்ல. அப்படியே ஆமாம் 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 கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே வந்து சொல்லுவான், அப்போ தப்பாக பேசிட்டேன்ல, அதெல்லாம் ஒடுப்பா, இப்போ சரியாக பேசு. இவர் லைவாக இருக்கணும். புரியுதா? அதனால் இந்த அத்தியாசம் போகிறதுக்காக பகவான் வந்து 2 சொல்கிறார். அத்தியாயம் 2, அத்தியாயம் 3, அத்தியாயம் 4, அத்தியாயம் 5 ஒரு பாட்டு பண்ணிக்கிட்டே போகிறார். சளைக்கிறதே இல்லை. உன்னை வந்து கர்மம் பந்தப்படுத்தாது ஓய், கவலையை விட்டொழி. 2:21 சொல்கிறார். 2வது அத்தியாயம் 21வது கிருஷ்ணர் சொல்கிறார், வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜம் அவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த கம் காதயதிஹந்திகம். வேடிக்கை பார்க்காத, காதை இங்கே கொடு அப்படின்றாரு. அவிநாசினம், அழிவற்றவன் நீ. ரியலி? ஆமாம். நித்தியம், என்றும் உள்ளவன். பொய் சொல்கிறேன். என்னைக்கு வருதுன்னு நான் கணக்கு பண்ணிட்டு இருக்கேன் கேலண்டரில். புது காலண்டர் இன்னும் வரல. அஜம், பிறப்பற்றவன். புரியுதா? நோ ஐ ஆம் யோக பிருஷ்டன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அஜன் பிறப்பற்றவனுக்கு யோக பிருஷ்டன் எப்படி வரும்? அதெல்லாம் புரிஞ்சுக்கோ. ஓகே. அவ்யயம், மாறுதலற்றவன். ஆனால் வாழும் வாக்கில் அப்படியே மாறிண்டே வரும் வருஷம். மாறுதலற்றவன். மாறிண்டே இருக்கும்போது அந்த மாறுதலற்ற ஆத்மாவை புரிஞ்சுக்கணும். புரியுறதா? அந்த மாதிரி இருக்கு. அது சரி, என்னுடைய அனுபவம் இருக்கு இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே, ஒத்து வர மாட்டுறத. ஓகே. அப்போது சன் ரைஸ் ஆகிறது, நான் ஒரு அறிவு வச்சுருக்கேன், சன்னு ரைஸ் ஆகிறது இல்லை. இப்போ எது ஜெயிக்கும்? என் அனுபவம் சூரிய உதயம் இருக்கு, அறிவு வந்து சூரிய உதயம் ஆகிறதில்ல. இப்போ அறிவு ஜெயிக்குமா அனுபவம் ஜெயிக்குமா? ரெண்டுமே ஜெயிக்கும். அனுபவம் இருக்கும், அறிவும் இருக்கும். ஆனால் அந்த அனுபவம் அறிவை தாக்காது. இங்கே தான் ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இப்போ ஞானி ஆகிட்டான்னு வச்சுக்கோ, அவனுக்கு சன்ரைஸ் எல்லாம் வராத. அவனுக்கு அறிவு வந்துட்டுன்னு வச்சுக்க, ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு
சன்ரைஸு, அவனுக்கு சன்ரைஸ் வராதா? சன்ரைஸ் அப்போ வரலன்னா அவனுக்கு கண்ணில் கோளாறுன்னு அர்த்தம். சங்கர நேத்திராலய போனோம், புரியுறதா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, வேதாந்த இந்த ஆன்மீக பயணம் வந்த பிறகு ஏதோ ஒன்று புதுசாக அடையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே அடைய மாட்டேன் நீ, புரியுறதா? உனக்கு என்ன மிஸ்டேக்கோ அந்த மிஸ்டேக்கை ரிமூவ் பண்ணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நடக்குது. பகவான் உக்த பிரதிவச்சனம் அப்படி அசக்கிருத்து, மிக தெளிவாக பகவான் என்ன சொல்கிறார்னா, திரும்ப திரும்ப மரமண்டல புரிகிற வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சங்கரர் அது கிருஷ்ணருக்கு வக்காலத்து வாங்குறார். அசக்கிருத் கிருத்தம் அப்படி பவதி, பிரஸ்தானத்திரையும் கேட்டு நீ யாருன்னு கேட்டுனா உடனே அகம் அனாத்மான்னு சொல்கிறிய, உன்னை எதில் போய் சேர்த்துக்கிறது? தலைகீழ கட்டி தொங்க விட்டு கீழே மிளகா வத்தலை போட்டு சொல்லுவியா நீ யார் அனாத்மா புரியுது? அப்போது நம்ம குருகுலத்தில் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் சமத்து, புரியுதா? நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அனுபவம் இருக்குது, அறிவு இருக்குது. அனுபவத்தை நம்ம பெருசாக படுத்துறதில்ல, அறிவை தான் நம்ம பெருசாக பண்ணிட்டுருக்கோம். சங்கரர் சொல்கிறாரு திருப்பி, எப்படி ஒருவன் தன்னைத்தானே தவறாக புரிந்து கொள்கிறான். இங்கே சங்கரர் சொல்பவர்களும் வேதாந்தை பார்த்து எல்லை நகையார்கள். என்ன சொல்கிறாரு? லோகா மோ முக்கியமானகா. லோகாகனா இந்த உலகம், இந்த உலகம்னா இந்த உலகத்து மக்கள், பொது ஜனங்கள் அபிப்பிராயம் என்னென்னா, மோகத்தில் மூழ்கி இருக்கிறார்கள், இப்படி ஆழ்ந்து போயிருக்காங்க. அப்படிதா? என்ன மூழ்கி போயிருக்காங்களா? ஐ ஆம் பவுஸ், ஐ ஆம் சில்ட்ரன், ஐ ஆம் ரிலேஷன், அப்படியெல்லாம் பல கோணத்தில் மூழ்கி தலைக்கிறான், புரியுதா? அவன் ஆடிட்டர், அட்வொகேட், இன்ஜினியரு, டாக்டரு, வாட்ச்மேனு, இன்ஜினியரு, எலக்ட்ரீஷியனு அப்படின்னு இவன் தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக்கிறான், புரியுதா? அதெல்லாம் அம்புட்டு தப்பு. நீ அகர்த்தா அபோக்தா ஆத்மா, இல்லாட்டி நானுன்னு சொல்லாது. நானுன்ற சொல்லுக்கு பொருள் ஆத்மா. அது சொல்லாமல் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. நானுன்னு சொல்லாமல் என்ன வேணால் தப்பு பண்ணிக்கோ. நானுன்னு சொல்லிட்டேன்னா தப்பாயிடும். ஏன்னா நானுன்ற சொல்லோட பொருள் ஆத்மா, புரியுதா? அதனால் இவ்வளோ இன்டென்ஷன் டெல்யூஷன் இருக்க மோகம் அது இருக்குது. அது வரத்துக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளோ அழுத்தமாக இருக்கிறது அந்த தவறு என் வாழ்க்கையில் அப்படின்னா, அத்தியந்த விபரீத தர்ஷன பாவிததையா. அத்தியந்த விபரீத தர்ஷனம் நமக்கு எப்படி இருக்கிறது? எத்தனை கிளாஸ் போட்டு கேட்டாலும் நமக்கு பாடி மைண்டு சென்சஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் அப்படி இருக்கிறது அப்படின்னா, இவனுக்கு வாழ்க்கையை பற்றின கிளாரிட்டி இல்லை, தத்துவத்தை பற்றின கிளாரிட்டி இல்லை. அத்தியந்த பாவிதையா, அது சுப்ரீம் அத்தியாசத்தில் மூழ்கி இருக்கிறான். ஓகே, இந்த ஆப்ரேஷன் 0% மிஸ்டேக். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்க, அது ஏன் சக்ஸஸ் அப்படின்னா 0% மிஸ்டேக். நம்ம வாழ்க்கையில் எத்தனை பர்சன்ட்டு? இந்த 0%ல் இன்னொரு 0 போட்டுக்கணும், அந்த பக்கம் 1 போட்டுக்கணும், அவ்வளோதான். 100% மிஸ்டேக். 100% மிஸ்டேக்கு நான் பண்ணுறதுனாலையும், வீட்டில் இருக்க எல்லாரும் பண்ணுறதுனாலையும், பக்கத்து வீட்டில் பண்ணுறதுனாலையும், குருகுலத்தில் இருக்க எல்லாரும் பண்ணுறதுனாலையும் அது மிஸ்டேக்காக தெரியல. ஏன்னா ஜனநாயகம், டெமோக்ரஸி. ஸோ எல்லோரும் பண்ணிட்டோம்னா ஒன்றும் தப்பு கிடையாது, புரியுதா? அதுபோல் அத்தியந்த பாவிதையாக. ஓகே, அந்த தவறை நீக்கிறதுக்கு முதல்ல கர்மயோகம் பாவனை பண்ணு. அதுக்கப்புறம் ஞான யோகத்தில் குருக்கிட்ட சரணாகதி ஆகணும், ஒப்படைக்கணும். சரணாகதினா என்ன? மொத்தமாக ஒப்படைச்சு அவர் எப்போ கூப்பிட்றாரு, அடுத்த மாதம் விட்டுட்டு ஜனவரி மாதம் கூப்பிடுவார் 3 நாள், அப்போ வரணும். காரியெல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? இன்னொன்று சொல்லுவார், உனக்கு நிஜமாக கூட இப்போ பிரச்சனைகள்லாம் வரும், புரியுதா? அது முன்னாடி நடக்காது. 27ஆம் தேதி நடக்கலாம்ல, அது நடக்காது.
இந்த பக்கம் 20ஆம் தேதி நடக்கலாம்ல, அப்போ நடக்காது. கரெக்டாக கிளம்பும் போது நடக்கும். ஆசிட் டெஸ்ட்டு உன்னை வந்து பரீட்சை பண்ணுறது. நீ நிஜமாகவே வந்து இந்த தவறை வந்து திருத்தறதுக்கு ட்ரை பண்ணுறியா, சும்மா போகிற போக்கில் ஃப்ரீயாக இருந்தால் போய்ப்போம், வேதாந்தத்தை வந்து தெரிஞ்சுப்போம், அப்படி வந்து ஃப்ரீயாக அட்டெம்ப்ட் பண்ணுறியா? கார்பரேஷன் ஸ்கூலாக நீ இப்போ பத்மசேஷத்தில் சேர்க்குறேன்னு வச்சுக்கோ. பத்மசேஷத்தில் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல அவங்க அப்பா அம்மா படிச்சிருக்கணும், அவங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. புரியுதா? அது தேர்னா தான் குழந்தையே சேர்த்துப்பாங்க. புரியுறதில்ல? ஆனால் கார்பரேஷன் ஸ்கூல் அப்படி கிடையாது. அது வந்தாலும் வரலாலும் சேர்த்துப்பாங்க. புரியுதா? நான் கார்பரேஷன் ஸ்கூலாக நடத்துகிறேன் அப்படின்னா கார்பரேஷன் ஸ்கூல் இலக்காரமா திருப்பி எல்லா கார்பரேஷன் ஸ்கூலும் மாற போகிறது. இந்த வித்யாவில் செகண்டு இதில் அந்த காசு கட்டி பண்ணுறாங்க இல்லையா, அதை விட பிரமாதமாக நடக்க போகிறது எதிர்காலத்தில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லோரும் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் வந்திருக்காங்க. நான் கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தவன். புரியுதா? நான் தப்பாக பேசுகிறேன் இப்போ. அது தத்துவம். இவன் என்ன ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சு? என்ன ப்ராப்ளமா? தத்துவம் விஸ்மிருத்திய மித்யா பிரசங்கம் அவதாரிய சோதயதி. இவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா விஸ்மிருத்திய மறந்து போயிடுவான். ஐயா, இதுதான் வந்து இதில் படிச்சிருக்கோம், மூலத்தில் படிச்சிருக்கோம், சாரத்தில் படிக்க போகிறான். புரியுதா? எல்லா இடத்துலையும் படிச்சுட்டு வந்திருக்கோம், எல்லாத்துலேயும் கிராஸ் பண்ணியிருக்கோம். அது வரை அன்றைக்கி பார்த்து இந்த 4:18 இங்கே ஒரு பொண்ணு சொன்னான், 4:18 நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணேன் அப்படின்னு. அதெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணலாம், நோட்ஸ் எழுதியிருக்கலாம், அப்புறம் மறந்து போயிட்டான். விஸ்மிருத்திய ஏன்? அது ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக தான் நான் நோட்ஸை ரெடி பண்ணின ஒழிய என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்காக நான் வந்து ஆத்ம விசாரம் பண்ணுறதில்ல சிலர். புரியுதா? அப்போ ஏன் ஆத்ம விசாரத்தை உன்னை வந்து ப்ரெசன்ட் பண்ண வைக்கிறோம்னா அதுக்கு ரீசன் வந்து அது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக உள்ளர போகிறதுக்கு. ஏன் உள்ளர போகணும்? என்னுடைய தவறை திருத்துறதுக்கு. நான் தவறாக புரிஞ்சுக்கிறத. அப்போ ஆத்ம விசாரன்றது எவ்வளோ குரூஷியல் ஆகிடுது பாரு, இம்பார்ட்டன்ட் ஆகிடுது பாரு. எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ அப்போல்லாம் வந்து நீ பண்ணு. விஸ்மிருத்திய மறதி. புரியுதா? ஓகே. மித்யா பிரசங்கம். பிரசங்கம்னா என்ன? அபிமானம். மித்யா பிரசங்கம்னா மித்யா ரிலேஷன்ஷிப்பில் அபிமானம். ஆல் ரிலேஷன்ஷிப் என்ன? மித்யா. ஏன் மித்யா? இந்த பாடி மைண்டு சென்சஸ் மித்யா. புரியுதா? அது ஒரிஜினல் கிடையாது. ஓகே, அது கரணம். நான் ஆத்மா சத்தியம், அகம் சத்தியம், அனாத்மா மித்யா. புரியுதா? மித்யானா என்ன? அது இல்லைன்னு சொல்லிட முடியாது, அது இருக்குன்னு சொல்ல முடியாது. புரியுதா? அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அது மித்யா ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு மாத்திரம் நீ புரிஞ்சுத்துனா வீட்டில் கொடுக்குற குடைச்சல்லாம் உன்னை பாதிக்காது. நீ தான் அறிவு ஞானியாச்ச. அதனால் மித்யா பிரசங்கம் அவதாரிய சோதயதி. தத்துவம் மறந்து அனைவரின் மீதும் வந்து பற்று பாசத்தை வைத்து மித்யா வஸ்துல அபிமானம் வைத்தவனாகி விட்டான். இந்த தவறு என்ன பண்ணிட்டான்? ஆல் ரிலேஷன்ஷிப்பு சத்தியமாக்கிட்டான். அது சத்தியம் இல்லவோய், அது மித்யா. அது வந்து இது சொல்ல முயல் கொம்பு மாதிரி அது இல்லைன்னு சொல்ல. புரியுதா? அது வந்து மித்யான்ற சத்தியத்துக்கு சமமான ஒரு சொல்லு மித்யா. அது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ விபரீத தர்ஷனத்தில் கர்மணி அகர்மணி அது வந்து நம்ம விஷய சப்தமில் போடணும். அதுக்கு பதிலாக அதிகரண சப்தமில் போட்டுட்டோம். ஆத்மாவை அனாத்மாவாக புரிந்து கொண்டோம். இந்த விபரீத தரிசனம் போட்டு. அதனால் என்ன சுவாமி? அதனால் என்னென்னா புனகா உத்தரம் பகவான் ஆக திரும்ப இந்த தவறை திருத்துறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா குருமார்களும் திரும்ப கோச்சுக்காமல் சொல்லுவாங்க. ஏன்னா
இது டிஃபிகல்ட். சங்கரர் சொல்கிறாரு, இவன் மறந்து போகிறது ஒரு ப்ராப்ளம் இருக்கா, இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா துர்விக்ஞேயத்துவம். இந்த சப்ஜெக்ட் மேட்ரு துர்விக்ஞேயத்துவம் ரொம்ப கடினமான சப்ஜெக்ட். ஏன்னா பெரிய பெரிய பண்டிதர்கள் கூட, கபில ரிஷி, மகரிஷி, பதஞ்சலி ரிஷி, புரியுதா, இவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய மகரிஷிலாம் கூட தவறு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதனால் நம்ம தவறு பண்ணுறது, அதுவும் கிரகஸ்தர்களை நாம் தவறு பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதில் இது குருமார்களுக்கு தெரியும், புரியுதா, தெரியணும், அவன் தான் குரு, புரியுதா. அதனால் சிஷ்யர்களை, எஸ்பெஷலி கிரகஸ்தலில் இருக்கிறவங்கள இந்த குரு கோச்சிக்கவே மாட்டான். ஏன்னா நீ வர்றதே அதேஷ்டம், இங்கே உட்காந்து கேட்குறதே அதேஷ்டம், புரியாமல் கேட்டாலே எதேஷ்டம், புரியுதா. அந்த புரியாமல் கேட்டாலே புண்ணியம், பாபநாசம். சப்போஸ் புரிஞ்சுதுன்னா உனக்கு மோக நஷ்டம். எப்படி இருந்தாலும் பலன் இருக்குப்பா அப்படின்றது சொல்ல. இப்போ பாஷ்யம் பேஜ் நம்பர் 232. ததா அகம் தூஷ்ணீம் ததா அகம் தூஷ்ணீம் பவாமி ஏன அகம் நிராயசஹ அகர்மா சுகிஸ்யாமிதி காரியகரண ஸ்ரேய வியாபாரம் உபரமம் தத்கிருதம் ச சுகித்வம் ஆத்மனி அத்தியாரோப்ய ந கரோமி கிஞ்சித் தூஷ்ணிம் சுகம் ஆசம் இதி அபிமன்யதே லோகஹ. ஓகே, அப்போ இந்த விஷயத்தில் இவன் தெளிவாக இருக்கான். ஓகே, பாஷ்யத்தில் லோகா மோ முக்கியமானக பவதி, மோகத்தில் அதிசயனே முக்கியத்தி மோகயதி. அதாவது இண்டிவிஜுவாலிட்டி தான் டெல்யூஷன். இண்டிவிஜுவாலிட்டி பெரிய மிஸ்டேக் என்னென்னா இண்டிவிஜுவாலிட்டி, நான் தனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இருக்கு. ஈஸ்வரன்லேருந்து வேறாக இருக்கிறேன், நான் குடும்பத்திலேருந்து வேறாக இருக்கிறேன், ஆத்மாவிலேருந்து வேறாக இருக்கிறேன். இண்டிவிஜுவாலிட்டி. ஓகே, இண்டிவிஜுவாலிட்டி நாட் இண்டிபெண்ட். புரியுதா, இண்டிவிஜுவாலிட்டிக்கும் இண்டிபெண்ட்டுக்கும் புரிஞ்சுக்கணும், புரியுதா. நீ கர்த்தா, கர்த்தானா சுதந்திரமானவன், கர்த்தும் அகர்த்தும் அந்நியத்தா கர்த்தும். நீ எப்போ கர்த்தృత్వం பண்ணுறையோ அங்கே தான் நீ போய் மாட்டிக்கிற, அது இண்டிவிஜுவாலிட்டி, புரியுதா. மோகத்தில் சூழ்ந்திருக்க. உன்னுடைய வாழ்வு சாட்சி பிரதானமான வாழ்வா அல்லது அகங்கார பிரதான வாழ்வா, இது ஒரு அக்ஷர லட்சம் பெறக்கூடிய ஒரு கேள்வி. இது நோட் பண்ணிக்க. அதாவது நீ சாட்சி பிரதானமான லைஃபா அல்லது அகங்கார பிரதான லைஃபா, நீ தான் முடிவு பண்ணணும், புரியுதா. அப்போது சாட்சி பிரதான லைஃப்பில் இருந்தோம்னா அவனுக்கு சம்சாரம் கிடையாது. அகங்கார பிரதானமான லைஃப் இருந்தால் அவனுக்கு நிச்சயமாக சம்சாரம் இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ டிஃபால்ட்டாக என்ன பண்ணலாம், அந்த பாப்கார்ன் மாதிரி இந்த பக்கம் அந்த பாப்கார்ன் விதை இருக்கு இல்லையா, அது சீடை போட்டேன்னா அந்த பக்கம் கொட்டும், பொறிஞ்சு கொட்டும், புரியுதா. அந்த மிஷினில் போட்டேன்னா அதுபோல் உன் லைஃப்பில் மிஷினில் போட்டேன்னா எங்கெங்கெல்லாம் நீ துயரத்தில் இருக்கியோ அதனுடைய விஷயம் என்னன்னா அகங்காரம். அகங்காரம் என்ன, மிஸ்டேக், விபரீத தர்சனம். விபரீத தர்சனம் என்ன, சமயக் தர்சனம் கிடையாது. சமயக் தர்சனம் கிடையாதுன்னா என்ன, அகம் ஆத்மா, அகர்த்தா அபோக்தா ஆத்மாவை
கர்த்தృత్వం போக்திருத்தம் பண்ணிட்டேன். ஓகே, இதுலேருந்து நம்ம இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விபரீத தர்ஷனம், அதுக்கப்புறம் துர்விக்ஞயத்துவம் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஓகே, இது நம்ம இது ஆனால் என்ன பண்ணுறோன்னா, சங்கரர் இங்கே எச்சரிக்கை பண்ணுறார். தத்துவம் விஸ்மிருத்திய மித்யா பிரசங்கம் அவதாரியா, இது காஷன் பண்ணுறார். ஓகே, நீ மறக்கக்கூடாது. அதில் தான் ஆத்ம விசாரத்தில் கண்டினியூஸாக இருக்கணும். புரியுதா? இதில் டச் இருந்துகிட்டே இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம இந்த சாஸ்திராலய வகுப்பு ஏன் வச்சுருக்கோம்? இது டச் இருந்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா? குருவோட நேர்பார்வையில் இருக்கணும். அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும். சாட்சி சின்மாத்ரோகம் சதாசிவா மித்யா பிரசங்கம் அவதாரிய. நமக்கு மித்யா பிரசங்கம் நல்ல தாதாத்மியம் நிறைய வச்சுருக்கோம். புரியுதா? அபிமானம் நிறைய இருக்கிறது. இதுலேருந்து நம்ம இது பண்ணணும். இப்போ குரு என்ன பண்ணுறாருன்னா, இந்த சிஷ்யன் என்ன தவறு பண்ணினாலும் அதை அவர் நீ கவனிக்கிறது இல்லை, ஏன் தெரியல, அப்பப்போ தப்பு பண்ணுவேன். நீ அது க்ளோஸாக எனக்கு கிட்டக்க இருக்கவங்க தப்பு பண்ணுவாங்க. ஆனால் சுவாமிஜி அடுத்தது போயிடுவார். சரிடா விட, அடுத்த நெக்ஸ்ட்டு கேம்ப்பு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவன் சாமர்த்தியம் இருக்கு, கண்டுபிடிச்சா அவனும் தப்பு பண்ணுவான். ஆனால் இது அப்படி தான் இருக்கும். ஏன்னா டேக்ஸ் கட்டணும், வரிக்கு பிறகணும், இந்த பிறகணும், ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மத்தியில் இவன் சாஸ்திரம் படிக்கிறான். இதுவே பெரிய விஷயம். புரியுதா? அதனால் இது ரொம்ப பெரிய விஷயம். மித்யா பிரசங்கம் வேறு இருக்குது. ஓகே, அபிமானம் வேறு இருக்குது. அப்புறம் பேரம்பேத்தி மேலே அபிமானம் இருக்குது. புரியுதா? அதுக்கப்புறம் அதை தாண்டி அது எங்கேயாவது போச்சுன்னா, ஸ்வீடன் போச்சுன்னு வச்சுக்கோ, அது சூடானுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, சூடான் ப்ராப்ளம் ஏரியா, அங்கே போய் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோ, எப்போ பார்த்தாலும் சுட்டுன்னு இருப்பாங்க. புரியுதா? அவன் சுடட்டும். இந்த பாட்டி தாத்தா பாட்டி ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க. அது ஆனந்தமாக இருக்கும். எந்த பேர குழந்தையும் பேரனும் பேத்தியும் பாரு, இப்போ 5வது ஜென்ரேஷன் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பேரன் பேத்தியில் இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் உங்கம்மா அப்போ கல்யாணமே ஆகலை. உங்கள் பவுசுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீ கிளாஸ் எல்லாம் அப்படியே சீரியஸாக கேட்டீங்கன்னா தெரியும், அதனுடைய வேர்ட்ஸ் எல்லாம் மாறிட்டே வரும். புரியுதா? அதுதான் ஜென்ரேஷன் கேப். ஓகே, இதில் என்னென்னா, ந மிருத்யு ந சங்க நமே ஜாதி பேதா பிதா நைவ மே நைவ மாதா ந ஜன்ம ந பந்தோர் ந மித்ரம் குரு நைவ சிஷ்யா. நான் யார்? சிதானந்த ரூப சிவோகம். குரு சிஷ்ய உறவு கூட சும்மா கிளாஸ் நடத்துறதுக்கு தான், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. ஆனால் உண்மையில் என்ன? சிதானந்த ரூப சிவோகம். ஆத்மாவுக்கு குருவும் கிடையாது, சிஷ்யனும் கிடையாது. புரியுதா? நீங்கள் அப்பா அம்மா கிடையாது, பிள்ளை கிடையாது, பையன் கிடையாது, ரிலேஷன் கிடையாது, அதெல்லாம் சொல்கிறீங்க. குரு சிஷ்யன் மாத்திரம் அப்போ உண்டா? மற்ற ரிலேஷன்லாம் அதிகப்படுத்தும் உறவை. இந்த உறவு இன்க்ளூடு குரு சிஷ்ய உறவை அறுக்கும். அதுதான் இதில் இருக்கிற ரகசியம். புரியுதா? புனப்புனகா பகவான் ஆகுகு. அப்போது இவர் திருப்பி பகவான் சொல்கிறார். அகர்த்தா அபோக்தா ஆத்மான்றத பகவான் 2வது அத்தியாயத்தில் 11லேருந்து 24 வரைக்கும் டீட்டெயிலாக சொல்கிறார். சிலதுக்கிட்ட கேட்டோம்னா டீட்டெயில், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டீட்டெயில் அது வரைக்கும் பொறுமையாக கேட்கணும். சில விஷயத்தை டக்குன்னு சொல்லு கேளுங்க, அதை விட உங்களுக்கு என்ன வேலை? அவர் நீ இங்கே பாருடி, ஒரு வார்த்தை சொன்னால் கூட போகிறோம், நான் புரிஞ்சுப்பேன். டோட்டலாக சொல்கிறேன் கேளுங்க. அவன் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்ததுலேருந்து, அதுக்கப்புறம் அந்த ஆட்டோவில் இறங்கினதுலேருந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லுவாள். அதுக்கு பேர் தான் கிரகஸ்துன்னு அர்த்தம். புரியுதா? அது பார்ப்பேன். ஒன்றுமே இல்லை, இந்த அவரைக்காய் வாங்கிட்டு வந்ததுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன். இல்லை, இந்த ஆஞ்சநேயர் பாவம்
அவர் கிரகஸ்தர் இல்லை, அவர் பிரம்மச்சாரியாக இருக்கிறதுனால ஒன்றுமே சொல்ல. சீத்தை கண்டேன், அந்த பக்கம் நமஸ்காரம் பண்ணார். சவுத்து நோக்கி நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆஞ்சநேயர் சவுத்து நோக்கி நமஸ்காரம் பண்ணார். ஏன்? சீதா மாதார். நீ எப்பயாவது தப்பாக சவுத்தில் நமஸ்காரம் பண்ணால் சீதாவை நினச்சிக்கணும். புரியுதா? அதிரக்கூடாது. ஐயோ சவுத்தில் நமஸ்காரம் பண்ணுறேன்னு உனக்கு யம தர்ம தான் ஞாபகம் வரும். ஏன்னா சவுத்தில் சீதா இருந்தால அதை ஞாபகம் வச்சுக்கணும். பாசிட்டிவாக திங்க் பாசிட்டிவ். புரியுதா? அதனால் அவர் கன்க்ளூஷன் பண்ணுறாரு, ஓ அக்லேத்யோ சோஷ்ய ஏவச்ச நித்ய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனரா. என்ன வாளால் வெட்ட முடியாது, நீரால் நினைக்க முடியாது, காற்றினால் உலர்த்த முடியாது. பஞ்சபூதம் எதுவுமே என்ன ஆக்காது. கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது. அப்படியா? குஞ்சு மிதிச்சு கோழி சாகாது. புரியுறதா? அதனால சிஷ்யன் மிதிச்சு குரு சாக மாட்டான். புரியுறதா? அதனால இந்த பஞ்சபூதங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஞானியை தாக்காது. இப்போ நம்ம கொடை எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, மழை நமக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ ரெயின் கோட் மாதிரி, புல்லட் ப்ரூஃப் மாதிரி. புரியுதா? இது வேதாந்த ப்ரூஃப், நம்மளை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. புரியுதா? அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கீதா ஜெயந்தி சொல்லும் செய்தி தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோ குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வான் ஜாயதே. குணங்கள் வேலை செய்யுதுப்பா, அதனால பற்று வைக்காத. பஷ்யன் ஸ்ருண்வன் கச்சன் நிமிஷன் இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு. நான் ஒன்றும் பண்ணல. அகம் நைவ கிஞ்சித் கரோமி. இதெல்லாம் ஞானியோடது. கிருஷ்ணர் சொல்கிறார். ஓகே, இது 5வது அத்தியாயத்தில். 6வது அத்தியாயத்தில் ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா நான் கிஞ்சித் அப்படி சிந்தையே. அங்கே ஆத்மாவை பற்றி நினச்சிக்கோ. அனாத்மா வரும். புரியுதா? அப்போது அனாத்மா வர்றதை பற்றி அதை பற்றி பெருசாக பண்ணிக்காத. அப்போ நீ திருப்பி ஆத்மா போடு, ரெக்கார்டை போடு. உனக்கு துயரம் துன்பங்களாக வருதுன்னு வச்சுக்க, திருப்பி இப்படி மாற்றி ரெக்கார்டை போடு. அப்போ எல்லாம் சரியாயிடும். புரியுதா? 7வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். ஞானம் தேகம் சவிஜானம் இதம் பக்ஷாமி அசேஷகா. மிச்சம் மீதி இல்லாமல் உனக்கு ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அர்ஜுனா உனக்கு கூறுகிறேன். 3வதில் திட்டினார். இன்னொரு குருவாக இருந்தால் கோச்சிட்டு போயிட்டுருப்பார். போடா உனக்கு சொல்கிறேன் பாரு, நீ சண்டை போட்டான்னா போடா காட்டின்னா எனக்கு என்ன வந்தது, நான் மதுராவுக்கு போகிறேன்டா அப்படிலாம் போல அவர். புரியுதா? கீதையை முழுக்க சொல்கிறாரு. ஓகே, அப்போ கீதா 13வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகம். நான் இப்போ என்ன சொல்கிறேன், அதாவது குருவானவர் தொடர்ந்து சொல்லின்னு இருக்கிறார் இந்த விஷயத்தை. கீதையில் கிருஷ்ணர் தொடர்ச்சியாக சொல்கிறார். புரியுதா? சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே சக ஆத்மா சக விக்ஞேயா. இது ஸ்ருதி வாக்கியம். ஸ்மிருதி வாக்கியம். ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யத் ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே. அர்ஜுனா, நான் சொல்கிறது அறியப்பட வேண்டியது எதுவோ அதை அறிந்து கொண்டால் பரமானந்தத்தை அடைவாய். இப்படி 13வது அத்தியாயத்தில் சொல்கிறார். புரியுதா? இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறாருன்னா, விஸ்மிருத்திய நீ மறந்து போகிறதுனால குருக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அவர் ஒரே விஷயத்தான் சொல்லுவார். அவருக்கு தெரியும் இதோட 15வது தடவை சொல்கிறேன் இவங்கிட்ட அப்படின்னு. ஆனால் அவனுக்கு முதல் தடவை கேட்குற மாதிரி இருக்கும். புரியுறதில்ல? ஏன்னா அவன் மறந்து போயிட்டான். முன்னாடி இதை தான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பான். அதனால் அது அவனுக்கு புரிகிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பான். புரியுதா? அதனால் இதில் ஒன்றும் பண்ணல. அப்போ சாதகன் இந்த விஷயம் டஃப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த சாதகன் டஃப்பாக இருக்கான். அதுக்காக வேண்டி தான் இதை இவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு. புனப்புனகா உத்தரம் பகவான் ஆக துர்விஜயத்துவம். தேக அபிமானம் இருக்கிறதுனால, விபரீத தரிசனம் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது.
ஏன்னா இது 12:5 சொல்கிறார், 12வது அத்தியாயம் 5 பகவத்கீதா. ஓகே, அவ்யக்தா கிஹதிர் துக்கம் தேகவத் பிரவாப்யதே. இந்த கர்த்தத்துவம் போக்திருத்துவம் குறைஞ்சவனுக்கு, சாட்சி பிரதானமாக உள்ளவனுக்கு, மனம் என்பது கரணம், அது கர்த்தா அல்ல என்று புரிந்து கொண்டவனுக்கு தேக அபிமானம் போகும். இந்த மனசு கரணம் போய் கரணம். ஓகே, கீதை 9:2 சுசுகம் கர்த்துமவ்யம் அப்படின்றார். இங்கே சங்கர வலியுறுத்துறது என்னென்னா, ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால திருப்பி திருப்பி சொல்கிறார். அப்படியே இப்போ சம்மரி பார்க்கலாம். என்ன சம்மரி அப்படின்னா, நம்பர் 1 அசக்கிருத்து அத்தியந்த, சங்கர சொன்னது அசக்கிருத்து அத்தியந்தா. ஓகே, விபரீத தர்ஷன பாவாத், தேக அபிமானம் இருக்கிறதுனால இவனுக்கு பிரச்சனை இருக்கிறது. செகண்ட் என்ன, ஸ்ருதம் அபி லோகா மோ முக்கியமானஹா, டெல்யூஷன் இருக்கிறது, இவனுக்கு குழப்பம் இருக்கிறது, புரியுதா? அதனால சரி பண்ண வேண்டியிருக்கு. 3வது ப்ராப்ளம் என்ன, தத்துவம் விஸ்மிருத்திய பவதி, இவனுக்கு மறதி, ஆத்ம மறதி இருக்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. 4வது என்ன, மித்யா பிரசங்கம் அவதாரிய பவதி, அதாவது இவனுக்கு அகங்கார மித்யாவில் விழுந்து கிடக்கிறான், புரியுதா? அதனால் அவனை அந்த விஷயத்துலேருந்து தூக்கி விடுறாரு குரு. ஓகே, ஏன்னா அது இம்மிசரபிள், அதை கணக்கு பண்ண முடியாத விஷயமா இருக்கிறதுனால அதை சொல்ல வேண்டியிருக்கு. புனகா உத்தரம் பகவான் ஆக. இந்த பிரம்ம வித்யா சிபிர் 108 சாக்ஷாத்ஜி சொன்னார், ஒரு வேர்டு சொன்னார். என்ன வேர்டு? ஆவர்த்தி. புனகா, திரும்ப திரும்ப. பதஞ்சலி சொல்கிறார் அபியாசா, கிருஷ்ணர் சொல்கிறாரு திரும்ப திரும்ப திரும்ப. அதனால தான் நம்ம இப்போ பாஷ்யம் படிக்க வந்திருக்கோம். இது தப்பு கிடையாது. இன்னும் ஒரு மனுஷனுக்கு இத்தனை தடவை சொல்லுவாங்க, இத்தனை தடவை சொல்கிறதில்ல, அது அத்தனை தடவை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பக்கம் நீ அப்பா 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 எத்தனை தடவை டம்பிள் அடிச்சியோ, இந்த பக்கம் நான் பல் அப்பல் அப்பல் அப்பல், அதுதான் டம்பிள்ஸ் அடிக்கும்போது குறைச்சி அடி, அப்போ தான் இந்த பக்கம் நீ குறைச்சி அடிக்கலாம். புரியுறதுல? அதனால் அந்த பற்று வைக்காமல் நீ என்ன செய்யணுமோ கர்த்தாவை செய். கர்த்தாரம் அபிவி அகர்த்தாரம். கர்மம் பண்ணுறது தடுக்க சொல்ல, வீட்டில் இருக்கிற விஷயம்லாம் தடுக்க சொல்லலை. நல்ல கொழுக்கட்டை பண்ணி கொடு, விதவிதமாக பண்ணி கொடு. ஓகே, நான் என்னெல்லாம் உனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், நீ என்னை மதிக்கிறதே இல்லை, நீ தெரியுதே இல்லை, எல்லாத்தையும் தென்னாவட்டில் விட்டுட்டு போயிட்டேன், நீ அப்படி புலம்பக்கூடாது. எதுக்கு பண்ணி கொடுப்பானே அதுக்கப்புறம் புலம்போனே, அதுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்காம நிறைய பேர் இருக்காங்க இங்கே. நல்லா பண்ணி கொடு, விதவிதமாக பண்ணி கொடு, ஆனால் அதில் எதிர்பார்க்காத, கர்த்தத்துவம் பண்ணாத, புரியுதா? ஆலசிய, இது ஆலசியன்னா குருவுக்கு நல்லா தெரியுமா இந்த விஷயம். இந்த சிஷியனுடைய நெளிவு, உன் குழந்தைக்கு உனக்கு தெரியும், உன்னை பற்றி அது உனக்கு தெரியும்ல, உன் குழந்தைய பற்றி. அந்த மாதிரி குருவுக்கு அவங்க சிஷியனை பற்றி நல்லா தெரியும், A to Z தெரியும். ஆனால் எல்லாத்தையும் சொல்லிவிடுவார்ன்ற சொல்ல மாட்டார், சொல்லவும் கூடாது, புரியுதா? ஆனால் அந்தந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணான். நமக்கு என்னென்னா அப்போவே சொல்லிவிடுவான், எப்போ கோபம் வருதோ அதுக்கப்புறம் கோபம் வருமோ வராதோன்னு சொல்லிட்டு இப்போவே சொல்லிடுவோம். வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சந்தர்ப்பம் வரும்போது மாத்திரத்தை சொல்லணும், புரியுதா? அப்போது கர்ம விஷயத்தில் அகர்மத்தை பாரு, அகர்ம விஷயத்தில் கர்மத்தை பாரு. அதாவது ரிசல்ட் என்னென்னா, கர்த்தத்துவம் போக்திருத்துவம் நீக்கினவன் ஞானி. அகம் ஆத்ம சைத்தன்யம், பாடி மைண்டு சென்சஸ்ஸு காரிய காரண சங்காத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்ன, ஆத்மனி கர்ம அபாவே. ஓகே, எனக்கு பிராரப்த கர்மம், எனக்கு பிராரப்த கர்மம் அப்படி சொல்கிறேன். இன்னும் ஆத்மனி கர்ம அபாவே, நீ அகர்த்தா அபோக்தா ஆத்மான்னு சொல்லிட்டீன்னா கர்ம அபாவே அகர்மணி, உனக்கு பிராரப்தம் கிடையாது, புரியுதா? இப்போ சொல்லக்கூடாது. ஓகே, அகம் ஆத்மான்னு தெரியும் போது தான்
அந்த பிராரத்தம். இப்போ பிராரத்தத்தில் வந்திருக்கிறது என்ன பண்ணோம்? ஈஸ்வரன்கிட்ட ஒப்படைக்கிறோம். இப்போ வந்து இந்த அகம் ஆத்மானு புரிகிற வரைக்கும் என்ன பண்ணோம்? ஈஸ்வரனோட பாவனையோடு பண்ணணும். ஈஸ்வரனை கையில் வச்சுக்கிட்டே பண்ணணும். விஸ்வரூப பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இந்த ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணணும். புரியுதா? ஓகே. ஆத்மனி ஞானினகா கர்ம அபாவே ஸ்ருதி ஸ்மிருதி நியாய பிரசித்தா. ஞானிக்கு கர்மம் கிடையாது, கர்ம பலமும் கிடையாது. ஓகே. யார் ஞானி? ஞானி தான் தெரியும். ஞானி அஜ்ஞானி சொல்ல முடியுமா? ஞானியா அஜ்ஞானி சொல்ல முடியுமா? சுவாமிஜி ஞானி அப்படி சொல்லுவாங்க, இவன் ஸ்துதி பண்ணுவான். புரியுதா? உனக்கு தெரியுமா உனக்கு நான் ஞானின்னு? நான் எப்போ சொன்னேன் நான்? புரியுதா? ஸ்தித பிரஜனை பற்றி கேட்குறான் அர்ஜுனன். இதெல்லாம் என்டையர் வேர்ல்டில் சிஷியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஏன் நாம் அதை போய் வரலான்றதுக்கு தான். கேட்டு வச்சுட்டா ஓகே இப்படி இருந்தார்னா நம்ம அப்படி வரத்துக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. அப்புறம் இங்கே என்ன சொல்கிறாரு? 2:25 2வது அத்தியாயம் 25வது சொல்லுவாங்க. அவ்யக்தோயம் சிந்தியோயம் அவிகாரியோயம் உச்சதே. அதாவது அவிகாரியம் மாறுதலற்றவன். இங்கே என்ன சொல்கிறாரு? கீதையில் திரும்ப திரும்ப சங்கராச்சாரிய எடுத்துக்கிறாரு இந்த விஷயத்தை. கீதை 2:20 ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து. அப்படி புரிஞ்சுக்கோ. நான் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா அதில் ஆத்மா அப்படின்றத புரிஞ்சுக்கோ. அப்போ வந்து போத்தவ்யம் 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 அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த இதில் 18க்கு முன்னாடி 16 17 அந்த 17வது ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும். போத்தவ்யம் போத்தவ்யம் போத்தவ்யம். புரிஞ்சுக்கோ 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 அர்ஜுனா அப்படின்றத அவரும் சளைக்காமல் சொல்கிறார் பாருங்க. புரியுதா? திரும்பி புதுசாக சொல்கிறார் அவர். ஒவ்வொரு அத்தியாயமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அவன் கேள்வி கேட்பான், இவரும் ஃப்ரெஷ்ஷாக சொல்லுவார். ஆனால் டேர்ம்ஸ் கண்டிஷன் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஒரே வேர்ட்ஸ் பேச மாட்டாங்க. புரியுதா? ஏன்னா இந்த சப்ஜெக்ட் துர்விக்ஞயத்துவம். ஓகே. அப்போ 4:18 கர்மணி அகர்மணிய பஷ்யேத் மனுஷேஷு சக புத்திமான் உக்தே பக்ஷிய மானசா. பகவான் கிருஷ்ணர் இதில் டயர்டே ஆகிறது இல்லையா? பகவான் கிருஷ்ணர் வந்து டயர்டே ஆகிறதில்ல. டயர்டே ஆகாமல் திருப்பி திருப்பி சொல்கிறார், தஸ்மின் ஆத்மனி கர்ம அபாவே ஃப்ரீ ஃப்ரம் கர்மா. அதே ஸ்லோகத்தில் அகர்மணி, இதில் ஆத்மாவை தன்னிடத்தில் கர்மத்தை பார்ப்பது அகம் கர்த்தா என்பது கர்ம விபரீத தர்சனம் அத்தியந்த நிரூடம். அத்தியந்த நிரூடம்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல நல்ல தெளிவாக இருக்கிறது. அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு? யதஹா. அதனால் கிம் கர்ம கிம கர்ம கவயோக அபி. புரியுதா? அத்தர மோகிதாக. இந்த வந்து மின்சாரம் கூட இப்படியெல்லாம் போட்டு எங்களை வதைக்காதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. புரியுதா? டைரக்ஷன். ஓகே. அப்போ சரீரம் இவன் என்ன பண்ணிட்டான்னா உல்டாவை புரிஞ்சுக்கிட்டான். விபரீத தர்ஷனம். சரீரம் அகம் சத்தியம் ஆத்மா மித்யா. விபரீத தர்ஷனம் இவனுடைய கன்க்ளூஷன். மொத்த கீதா ஜெயந்தி போனேன், என்னப்பா கேட்ட? அதுதான் அகம் சத்தியம் ஆத்மா மித்யா. எல்லாம் கிருஷ்ணரே நொந்து போயிடுவார். நொந்து போக மாட்டார் அவர். புரியுதா? பிரகசன்னிவ பாரத அப்படி பார்ப்பார். புரியுதா? ஏன்னா ஃபஸ்ட்டு அத்தியாயம் முழுக்க அவரை பேச வைக்கிறார். கிருஷ்ணா நம்ம வந்து தப்பு எப்படி நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. அப்புறமா அவனுக்கு புரிஞ்சதோ புரியலையோ தெரியாது. அந்த குருவி சேர்த்துப்பாங்க. நம்ம நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது சுவாமிஜி, நம்ம வந்து வேறு மாதிரி. சரிப்பா அப்படி தான் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும்.
அஜோ நித்திய சாஸ்வத புராணதா. புரியுதா? இது இவனுக்கு ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறது. காரியகரண சங்காத்தில் ரொம்ப அபிமானம் வேணும்னா எல்லா ரிலேஷனும் இவனுக்கு சத்தியமாக சேர்க்கிறது. உண்மை சுடும், ஆனால் வேதாந்த சுடாது. அவனை சுட்டெரித்து விடும். உண்மை சுடும், வேதாந்தா சுடாது. வேற என்ன பண்ணுமா? சுட்டி எரித்து விடும், பொசுக்கிவிடும். எதை? தேக அபிமானத்தை. புரியுதா? ஆத்மனி அத்தியாரோப்பிய, ஆத்மனி அத்தியாரோப்பிய. கரும்புகளை என் மேலே ஏற்றி வச்சு, ஆத்மா மேலே ஏற்றி வச்சு பண்ணுறானே, ஆத்மாவுக்கு ஆயாச மரணமோ அனாயாச மரணமோ சம்பவிக்காது. இது ஒரு உண்மை. அவர் ஆக்சிடெண்ட்டில் அந்த ஆத்மா செத்து போயிடுச்சு. ஆத்மா எப்போ சாகும்? ஆத்மா சாகாது. புரியுதா? அதான் சாமி, ஆத்மா சாகாது. நான் ஒரு காலத்தில் காலி ஆகிடுவேன். இங்கே பாரு, உனக்கு கீதா சொல்கிறாரு பாரு கிருஷ்ணர், நீ தானே சாகிறதில்ல. புரியுதா? அப்படின்றது சொல்கிறார். அப்போது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கன்க்ளூஷன், அஜ்ஞானி இந்த செயலற்றது தற்காலிக அனித்தியம் சொல்கிறான். ஞானி செயலற்ற தன்மையை பர்மனண்ட்டாக சொல்கிறான். தேர்ஃபோர் கன்க்ளூஷனில் ஞானி நித்திய கர்ம ரகிதா, அஜ்ஞானி அகங்கார கர்ம ரகிதா அனித்தியம். இதை டீட்டெயிலாக கன்க்ளூட் பண்ணி நம்ம அடுத்த வகுப்பில் முடிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.